அதனால் இன்றைய தினம் எந்த திசை சென்றால் கலகம் கிடைக்கும் என்று ஞானத்தை உண்டு வருகிறேன். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஷபாஸ், சரியான கலகம் எடுத்து விட்டது. உதயகிரி அஸ்தமனை ஆளக்கூடிய கண்டன் கார்கோடுகள் என்பவர்கள் தனக்கு நிகர் யாருமே இல்லை என்று ஆணவத்தோடு ஆண்டு வருகிறார்கள். இப்பொழுது அங்கு சென்றால் எனக்கு தகுந்த கலக்கம் கிடைக்கும். நமோ நாராயண். பன்னீர் மலர் சோரியுமே நல்லவனா இருந்தா வழி விடு, கெட்டவனா இருந்தா அத்தெத்து சொன்னாரு. ஆமா, அதனால நான் 2 நாளா கண்ணு மூச்சிங்கறேன். ரொம்ப கஷ்டம். நான் கொஞ்ச நாள் படுகிறேன். சரிப்பா, நீ என்ன பண்ற? நீ ஒரு நாள் மூச்சினேரு. நான் காவல இருக்கறேன். ஒரு செத்த நாய் வந்துங்க. அப்படியே படுத்து தூங்கு. எவ்வளவு நேரம் தூங்கு? நான் ஒருத்தன் இல்ல, நான் தூங்க தேவல. இப்பதானே பட்டா. இப்பதானா? மூணு நேரம் ஆகுதானா? ஏது அப்படி நீ படு. பார்லவுசா 2.5 மணி நேரமா தூங்குறா. நீயும் தூங்க மாட்டேன், என்னையும் தூங்க மாட்டேன். ஒரு பக்கமா நீ கொஞ்சம் அட்பாடு, என்ன கொஞ்சம் அட்பாடுகிறேன்.
யாரோ இருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கண்டு திறந்து பிறகு செல்லலாம். ஏண்டா முனியம்மா, நான் ஒரு பாட்டில் வாங்கி வந்து கட்டிங்க பானை சந்தில வச்சிருப்பேன், நீ போட்டுக்க. எப்பொழுது பார்த்தாலும் இந்த குடிக்கிற புத்தி தான், உன்னை விட்டு பார்க்கவே போகாதுடா. சரி, இவனை எப்ப பார்ப்போம். அடா பாவி, நல்ல உருக்கம் போல இருக்கிறது. மாட்டையடா தோல் மேல போட்டு போவாங்க. மதியாச்சியா அவள் தான் மதியாச்சியா சொல்லி வச்சுக்கிறேன், என் பேச்சு வராது. நான் படி மாட்டீங்க அடிச்சா நீ எவ்வளவு நானும் எவ்வளவு நீ நடிக்கல. நாராயண் நாராயண் யாரை பார்த்து பண்டாரம் என்று உரைக்கிறாய்? காரிமணி பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிற பாய் திருவண்ணாமலை கோபுரம் நாங்க பிளஸ் 2 பால் சாப்பிட முடி வர்றதுக்கு பின்னாடி குடிப்பாங்க பத்தியா, அத தூக்கிட்டு வந்துக்கிறேன் அந்த ஆளுவா. அவன் கோத்தல போட்டுட்டு சாரப்பம் நன்னு விளக்குன்னு லலப்பம் போன வாங்கடா இங்க. நான் யார் என்று விளக்கம் தெரியாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நெத்தியில பட்டை, கழுத்தில பட்டை, கையில கட்டை, இடுப்புல காவி சட்டை, இவர் இன்னும் கல்யாணம் ஆகாத பொட்டை. ஞான சொன்னேன். நான் யார் என்று விளக்கம் உங்களுக்கு தெரியவில்லை. நான் யார் தெரியுமா? நான் தாண்ட முற்றும் துறந்த முனிவர். இதுதான் முட்டை தின்றவரா, நீ முட்டை தான் தின்னுவ, அந்த முட்டை போற கோழியை நாங்க சாப்பிட்டு. ஆடா பாவிகளா, இதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியவில்லையா? இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளையும் அறவே வெறுத்தவன். உண்மை வச்சுக்கிறார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணு 3, பொண்ணு 3, பெண்ணு 3, 9. இன்னும் புரியல. என்னுடைய தந்தை யார் தெரியுமா? யாரு? இந்த உலகத்தில் படைக்கும் கத்த விளங்கக்கூடிய பிரம்மசுதன். பிரம்மசுதனா? ஆமாண்டா. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களை படைத்தது என்னுடைய தந்தை. ஆமாண்டா. என்னுடைய தந்தை. இவரை படைத்தது என்னுடைய தந்தை. அவரை படைத்தது என்னுடைய தந்தை. அவரை படைத்தது என்னுடைய தந்தை. ஆமாண்டா. என்ன சொல்லிட்டு போறாது மாட்டான். என்ன பச்சு உனைப்படுத்த என்னுடைய தந்தை. சாலு ஊட்டுவான் அவன. இது வரைக்கும் ஏதோ மரியாதை குத்து வச்சுக்கிறேன் ஒன்னா. எவ்வளவு திமிரு பாடுற இவருக்கு. எல்லாரும் பச்சது உங்க அப்பான்னா ஒத்துக்கிறேன். என்ன பச்சு உங்க அப்பான்றியா? உங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து வரும்போது எங்க அப்பா நான் எழுத்து விட்டுல கொஞ்சம் கவுரா திருச்சிருந்தான். நாராயணா நாராயணா, உங்களுக்கு எப்படித்தான் சொல்லி விளக்குவது புரியவில்லை. சரி, அதை விடு. என்னுடைய தாயின் பேர் வந்து தெரியுமோ? அம்மா பேரு விளக்கமா கேள்றா. என்னுடைய தாயின் பேர் என்ன தெரியுமா? சரஸ்வதி. சரஸ்வதி. ஆமா, எத்தனை பிஞ்சு விட்டுருக்கீங்க? சரஸ்வதி
சரஸ்வதி. என்னுடைய தாய் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா? எங்க? இது அமர்ந்திருக்கிறார்களே பாமர மக்கள், இவர்கள் அனைவருடைய நாவிலும் குடிக்கொண்டிருக்கிறார். உம்மா நாக்குல இருக்கிறாங்க. ஆமாண்டா, நாக்குல இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உம்மா நாக்குல இருக்காங்க. இந்த 1 2 எங்க போவாங்க? அட படுவாவி, அது உனக்கு தெரியாதா? நாங்கள் தேவர்கள், அதனால் எங்களுக்கு மூப்பு பிணி சாக்காடு மூன்றுமே கிடையாது. இதுமே கிடையாதா? ஆமாண்டா. ஆமா, நான் யார் தெரியுமா? யாரு? என்னோட பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? நாரத மகாமுனிவர். ஓ, நாரத மகாமுனி. ஆமாம் ஆமாம், இது உதயகிரி அஸ்தமனி தானே. ஆமா, அஸ்தமனி. இங்கே கண்டன் கார்கோடுகன் என்பவரை பார்க்க வேண்டும். பார்க்கணுமா? அதனால் நீ சென்று நான் வந்திருக்கிறேன் உழைக்க வேண்டும். புறப்படுங்க. என்ன ஆர்ப்பாட்டம்? ஐயா, உங்களை தேடி நாரதமுள்ள பிரம்மதம் வந்திருக்கான். சொன்னாரு. ஏய், யாருடா வந்திருப்பது? பிரம்மபுத்திரன். பிரம்மசுந்தரம் வந்திருக்கின்றார். எங்கே இருக்கின்றார்? அவர் வெளியே இருக்கிறார்.